ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறீங்க. மொத்தம் 2100 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இது 2100 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு போன்ற பல்வேறு விதமான போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுன்ற மாதிரிலாம் போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சிலபஸ் என்ன மாதிரி ஓப்பனிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்குது, இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளியராக பார்க்கலாம், எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோட லென்த்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ தான் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஓப்பனிங் இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தமிழ்நாட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். அந்த போர்ட்டல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணிங்க. நான் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுறேன். காஞ்சிபுரம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வேக்கன்சி இருக்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பிலாஃபி, ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் மொத்தம் 35 வேக்கன்சியும். இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே 27க்குள்ளே விண்ணப்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேணாலும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து தெரிஞ்சுங்க. அண்டு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு மொத்தம் ஒரு 150 போஸ்ட், 120 போஸ்ட்டு கிட்ட நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்கள் மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கலாம், இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துட்டாக்கா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன ஓப்பனிங் இருக்குன்றத மட்டும் தான் காட்டுவாங்க. அந்த கோர்ட்டில் என்ன ஓப்பனிங் இருக்குது, அந்த மாவட்டத்தில் என்ன ஓப்பனிங் இருக்குன்றத மட்டும் தான் காட்டுவாங்க. உங்களோட மதுரை மாவட்டம் என்ன, உங்கள் மாவட்டம் எதுவோ அதை சூஸ் பண்ணிங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. நான் இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்தாலும் காஞ்சிபுரம் மாவட்டம் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. 28/4/2024 தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணையதள வழியாக சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 மே 27. தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விண்ணப்பதாரர் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஏஜ் லிமிட்டேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜரையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்னன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர் 51 போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 15,700 58,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2024 படி உங்களோட ஏஜ் லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு வந்து 37 வருடங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 34 வயதும், அண்டு மாற்றுத்திறனாளிகள் ஆதி திராவிடர் மற்றவர்கள் இவர்கள் தவிர்த்திருக்கவங்களுக்கு 32 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி எல்லாத்துக்கு, பிசி, எம்பிசிக்கு தவிர்த்து இருக்கவங்களுக்கு 32 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற வீரர்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் இருக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு தேவைப்படும் கல்வி தகுதி என்ன சார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன சார், இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவித்த தேதியிலன்று உங்களோட கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு நிகரான பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற அனைத்து சமூகம் இருக்கும்போது ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு விலக்கு கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, கட்டண சலுகைலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே எக்ஸாமினேஷன் இருக்கோ, நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சார் நான் சென்னை கோயம்புத்தூரில் இருக்கேன் சார், நான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாமான்னா விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த அட்ரஸில் நீங்கள் இங்கே அந்த அட்ரஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட பகுதியில் அந்த தேர்வு அதாவது ஹைகோர்ட்டு பகுதியில் வசிப்பவராக இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்வின் தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கும்.
100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்களும், வாய்மொழி தேர்வு வந்து 30 மதிப்பெண்களும் கொடுத்துருக்காங்க. பொது எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க பகுதியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஏ பகுதி, பார்ட் பி பகுதி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொது தமிழ் மற்றும் மாற்று அது சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது அறிவு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வினாக்கள் 50 கேட்பாங்களாம். மொத்த மதிப்பெண்கள் 50 மதிப்பெண்கள். குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் 20 சொல்லி கொடுத்துருக்காங்க. கால அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. பாடத்திட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் உள்ள தமிழ் படிச்சிருக்கணும், பொது தமிழ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வில் எப்படி கேட்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல பார்ட் பியில் எப்படி கேட்பாங்க கேள்விகள்ன்றதை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கொஷின் எவ்வளோ மார்க் பர்சன்டேஜில் வரும் கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வு 70% கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் 28 சொல்லியிருக்காங்க. செய்முறை தேர்வு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:5 விகிதத்தில் அல்லது மெட்ராஸ் உயர்நீதி ஆட்சேர்ப்பு பிரிவினால் நிர்ணயிக்கும் விதிகளின்படி விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்படுவார்கள். இருப்பினும் ஒவ்வொரு இடஒதுக்கீடுக்கு குழுவின் ஒரே மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து தேர்வுகளும் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1:5 கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தேர்வு மதிப்பெண் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாங்கனாலும் அவங்களும் கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தேர்ச்சிக்கான விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கப்படும். எப்போ தெரிவிப்பாங்கன்னா அவங்க தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரிவிப்பாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வாய்மொழி தேர்வு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி செய்முறை தேர்வுக்குன்னா தோட்டக்கலை, துப்புரவு தொழில், நீர் பராமரிப்பு, பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு அடிப்படை கொள்கை உட்பட இதர வீட்டு வேலைகள் அடிப்படையில் அவர்கள் திறனை பரிசோதிக்க அழைக்கப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாய்மொழி தேர்வில் வந்து 30 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண் பெருக்கணும். வாய்மொழி தேர்வு, பொது தமிழ் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் 1:3 என்ற விகிதத்தில் கூப்பிடுவாங்க. நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் செய்முறையில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்ணோடு சேர்த்து உங்களுக்கு வாய்மொழி தேர்வு கூப்பிடுவாங்க. தேர்வும் போது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வகுப்பு மேல் 5 தமிழில் ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. ஜென்ரலாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு பட்டியல் தயாரித்து அவங்களோட அஃபிஷியல் பேஜில் உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களோட வேக்கன்சி லிஸ்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 53 வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு, 51 வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபார் பிடபிள்யூடி, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு எவ்வளோ வேக்கன்சின்றது தனியாக கொடுத்துருக்காங்க. கிளியராக செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதே போல் தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ன்றதுனால அது மாதிரி இருக்குது. டிரைவர்னா டிரைவிங் கிளாஸஸ் போயிருக்கணும். பிலாஃபினா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணலாம் சார், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக படிச்சுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைலுக்கு ஓடிபிலாம் வரும். அந்த ஓடிபி மொபைல் நம்பர்லாம் கிளியராக வச்சுங்க. ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும். ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களோட அப்ளிகேஷன் வியூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸ்டெப் 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணம் உங்களோட விண்ணப்ப கட்டணம் செயல்படுத்தணும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணலாம். அப்படிலாம் பேங்க் செலான் மூலமாக இந்தியன் பேங்க்கில் வந்து செலான் எடுத்துக்கலாம். அப்லோட் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணாக்கா டிசபிலிட்டி வீடியோவாக இருந்தாக்கா அது ஃபஸ்ட் டைம் பர்சன் வித் ஸ்டடி வித் தமிழ் மீடியம் படித்தவங்க, physically handicapped, certificate proof of claim of priority reservation, proof of receipt of claim of made of online application சொல்லி கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து இந்தியன் பேங்க் செலான் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் இருக்கும்.
அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மொத்தம் 57 பேஜுக்கு இது கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி பண்ணதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுங்க. குற்றவியலாக இருக்கக்கூடாது, அந்த எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் அதிகமான கல்வி தகுதி இருந்தனாக்கா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சவர்களுக்கும் கொடுக்கப்படும் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் கொடுப்போன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் சிலபஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்றும் இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம் அண்ட் உங்களோட நேம் டைப் பண்ணிங்க. என்டர் த கேபிட்டல் லெட்டர் கொடுத்துங்க. ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து நீங்களே கன்ஃபார்ம் 2 பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கணும் தான். அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கேப்சா கோடு ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார் வந்துனாக்கா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அகைன் ஹோம் பேஜ் வந்து லாகின் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல போயிட்டு யூசர் நேம் கேட்டிருக்காங்க. நீங்க கிரியேட் பண்ண மெயில் ஐடி தான் உங்களுக்கான யூசர் நேம். அதே மாதிரி நீங்க எந்த பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணலாம் சேம் அதே பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். லாகின் ஆயிட்டு உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓபன் ஆயிடும். இதுல உங்களுக்கு 2 பதவி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், டெலிபோன் ஆபரேட்டர், கேஷியர். இந்த பதவிக்கு அப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். டிரைவர் பதவிக்கு தனியா கொடுத்திருக்காங்க. டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்றவங்க அதுக்கு நேரா போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், டெலிபோன் ஆபரேட்டர், கேஷியர். இந்த பதவி நான் வந்து கிளிக் பண்றீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கா வந்து காமிச்சிருக்கும். ஏன்னா புதுசா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு பிளாங்கா வந்து காமிச்சிச்சு. இப்போ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. சோ அப்ளை பண்றவங்க தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, சோ மொத்தமா உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ இத பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீடைலா வந்து கொடுத்திருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போறோம் அதை நீங்க வந்து சோ என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு சோ மவுஸ் மூலமா நீங்க வந்து ஒவ்வொரு பதவியை நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். சோ மல்டிபிள் பதவி அப்ளை பண்ண போறவங்க ஒன்னொன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணினாவே எல்லாமே வந்து செலக்ட் ஆகும். நீங்க 4 பதவியுமே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க இந்த 3 பதவி அதாவது டைபிஸ்ட் தவிர்த்து மீதி இருக்க 3 பதவிக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்க டைபிஸ்ட் பதவியை செலக்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் ஆபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் இப்ப 2 பதவி வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே போனா உங்களுக்கான விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க நேம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிச்சு நீங்க வந்து ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. 10th மார்ச்ல இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. சோ இதுல போயிட்டு நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்க மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகன்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். சோ நீங்க எந்த பிளேஸ்ல வந்து பிறந்தீங்களோ அதுக்கான பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கன்றத நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேட்டிவ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க. சோ இதுல போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்திருக்காங்க. இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேம்ல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதருக்கான ஆக்குபேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு ஃபாதர் என்ன ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க்கை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மதர் இனிஷியல் கொடுத்துட்டு மதர் நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதருக்கான ஆக்குபேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மதர் என்ன ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க்கை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க. சோ இதுல போயிட்டு உங்க மதர் டங் தமிழ்னா நம்ம தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வேற லாங்குவேஜா நீங்க வேற லாங்குவேஜ் அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். சோ மதர் டங் கேட்டிருக்காங்க. சோ தெளிவா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க மதர் டங் இல்லாதவங்க அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க அதர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்தியன் செட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் மதம் கேட்டிருக்காங்க. நீங்க ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்ற மாதிரி உங்களுக்கான மதத்தை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. சோ ஆதார் கார்டு இருந்தா எஸ் கொடுத்து அதுக்கான ஆதார் நம்பரை நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேன் கார்டு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு இருக்கிறவங்க எஸ் கொடுத்து அதுக்கான பேன் நம்பரை கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இருக்கிறவங்க எஸ் கொடுத்து பாஸ்போர்ட்டுக்கான நம்பர் என்ன, எந்த தேதியில கொடுத்தாங்க, எந்த பிளேஸ்ல கொடுத்தாங்க, அதுக்கான எக்ஸ்பைரி டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க சிம்பிளா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் நீங்க கம்யூனல் கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்னமான கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்சியா எஸ்டியா எஸ்சியாவா பிசியா எம்பிசியா பிசிஎம்மான்னு கேட்டிருக்காங்க. யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ்ட் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கான காஸ்ட் ஏதோ அதை நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க எந்த காஸ்ட் சேர்ந்தவங்க அப்படின்றத நிறைய காஸ்ட் கொடுத்திருக்காங்க. உங்க காஸ்ட் தெளிவா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நீங்க டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனா இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி எந்தமான பர்சன் இருக்கீங்க, 40% மேலயா 40% கீழே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் எல்லாம் சிம்பிளா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பணியில் உள்ள விண்ணப்பதாரன் கேட்டிருக்காங்க. அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கான பதிவு பண்ண நம்பர் என்ன, சோ கடைசியா நீங்க எப்ப ரெனிவல் பண்ணீங்க அதுக்கான தேதி என்ன, அதே மாதிரி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணாதவங்க சிம்பிளா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணலாம் நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாநில அரசில் பணியாற்ற ஆட்குறிப்பு காரணமாக ஒழுங்குநடை காரணமாக உங்களை வந்து பார்த்தா நீக்கிடலாம்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் வந்து பார்த்தா டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லாம் நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டிருக்காங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எதுவுமே இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தா உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தா அட்ரஸ் லைன் 1ல போயிட்டு உங்களுக்கான டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 2ல போயிட்டு உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் லைன் 3ல போயிட்டு உங்க வில்லேஜ் நேம் மற்றும் தாலுக் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க ஊரோட பின்கோடு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் பர்மனன்ட் அட்ரஸ் ஒண்ணா இருந்தா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணினா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆயிடும். இல்ல ரெண்டுமே வேற ஒரு அட்ரஸ் நீங்க வேற வந்து பார்த்தா மேல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கும். சோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வேற ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னா அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சேவ் ஆயிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, அதுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 10th வந்து கேட்டிருக்காங்க. 10th வந்து பார்த்தா வழங்கப்பட்ட நாள் உங்களுக்கான 10th மார்க் ஷீட் வந்து எந்த இதுல கொடுத்தாங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கு அப்புறம் எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க. நீங்க ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு 10th உடைய சர்டிபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. 10th எந்த லாங்குவேஜ்ல படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரெகுலரா ஸ்கூல் போயிட்டு படிச்சவங்க ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் 10th பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீரோ அத பர்சன்டேஜ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th கேட்டிருக்காங்க பாருங்க. செலக்ட் ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி 12th முடிச்சவங்க 12th HSC செட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோ கொடுங்க. ஐடி முடிச்சவங்க ஐடி வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், சோ HSC வந்து செட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான 12th மார்க் ஷீட் வந்து எந்த இயர்ல கொடுத்தாங்களோ அதுக்கான இயரை நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மந்த் கேட்டிருப்பாங்க, மந்த் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12th எந்த போர்டுல படிச்சீங்க, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th மார்க் ஷீட்ல இருக்க நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12th எந்த மீடியத்துல படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டு 12th எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தோ அந்த பர்சன்டேஜ் மேல நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க டிகிரி என்ன முடிச்சீங்க, பிஏவா பிஎஸ்சியா பிகாமா
பிபிஏவா பிடெக்கா எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்க டிகிரி வரலாம். நீங்க அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு இல்ல வர டிகிரி ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிகிரி எப்ப முடிச்சீங்களோ அதுக்கான சோ இயர் மற்றும் மந்த் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கான இயர் கேட்டிருக்காங்க. சோ கரெக்டா உங்களுக்கான கம்ப்ளீட் பண்ணதுக்கான இயர் மற்றும் மந்த் செட் பண்ணிட்டு உங்களுடைய காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டா டெமோக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் இருக்க மாதிரி உங்களுக்கான சர்டிபிகேட் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் எந்த மீடியத்துல படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருக்காங்க. சோ டிகிரி படிச்சதுக்கான மீடியம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ரெகுலரா காலேஜ் போனவங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படுத்துங்க, டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கன்றத ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்க அதை வந்து தாராளமா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். சோ நீங்க அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க, எம்ஃபில் முடிச்சவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. எந்த மாதிரி கிராஜுவேட் முடிச்சவங்க அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் என்ன, எப்ப ரிசல்ட் வந்துச்சு எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷனா நீங்க வந்து டைபிஸ்ட் ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து டைபிஸ்ட் ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணல. ஒருவேளை நீங்க டைபிஸ்ட் ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். நீங்க டைப்பிங் வந்து பார்த்தா தமிழ்ல முடிச்சான்னு கேட்கும். தமிழ்ல முடிச்சா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன, எப்போ முடிச்சீங்க அந்த டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் டைப் ரைட்டிங் முடிச்சா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன, எந்த எப்போ வந்து முடிச்சீங்கன்ற டேட் வந்து கேட்கும். அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் முடிச்சான்னு கேட்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட்கான கோர்ஸ் முடிச்சான்னு கேட்கும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தும் அது நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா டைபிஸ்ட் பதவி செட் பண்ணாங்க. டைபிஸ்ட் முடிச்சு அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருந்தா மட்டும் டைபிஸ்ட் பதவி செட் பண்ணிக்கோங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு திரும்ப நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தா உங்களுக்கான லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து தெரியும்னா நீங்க ரீட்ல போயிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ரைட்ல போயிட்டு எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்ல போயிட்டு எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிலத்துல சேம் அதே மாதிரி தான் ரீட் பண்ணி தரணும் எஸ் கொடுத்துக்கோங்க. ரைட் பண்ணி தெரியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பீக் பண்ணி தரணும் எஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வேற லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு படிக்க தெரியாம எழுத தெரியாம போய் எஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். சோ நீங்க டைப் ரைட்டிங் தமிழ் மற்றும் ஆங்கிலம் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன, சர்டிபிகேட் கொடுத்தா டேட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஆங்கிலத்துக்கும் எஸ் கொடுத்தா அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன, அதுக்கான சர்டிபிகேட் டேட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்தா அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் டேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து எந்தமான சர்டிபிகேட் இருக்கு அதுக்கான நம்பர் என்ன எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் திறமை இருக்குன்னா எஸ் கொடுத்து என்னமான திறமை இருக்குன்றத நீங்களே வந்து டைப் பண்ணி கமா போட்டு எவ்வளவு திறமை இருக்கோ கமா போட்டு நீங்க மென்ஷன் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா கம்பல்சரி கிடையாது. இருந்தா எந்தமான கம்பெனில ஒர்க் பண்ணீங்க, எந்தமான பதவியில இருந்தீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு salary வேணும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒரு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் கொடுங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. சோ எல்லாமே நீங்க தெளிவா வந்து படிச்சு பாத்துக்கோங்க. அதாவது உங்க ஃபேமிலி அல்லது ரிலேட்டிவ் யாராச்சும் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில மெட்ராஸ் சைக்கிள்ல ஒர்க் பண்றாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்ராஸ் சைக்கிள் வந்து பார்த்தா தேர்வு எழுதுறதுக்கு பெர்மனண்டா டெம்பரரி உங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருக்கான எஸ் கொடுத்துக்கோங்க. நோ செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தா பிரைவேட் மற்றும் பப்ளிக் செக்டர்ல பேங்கிங் அல்லது பினான்ஸ்ல ஒர்க் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்க மீது ஏதாச்சும் ஒழுங்குமுறை நடவடிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆபீஸ்ல வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்க வந்து பார்த்தா நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பணி நீக்கம் தவிர வேற ஏதாவது தண்டனை வந்து பார்த்தா உங்க மீது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பெயில் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே நீங்க நோ மட்டுமே வந்து செட் பண்ணிக்கோங்க படிச்சு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க ஒரே பிடிஎஃப் தான் நீங்க மெர்ஜ் பண்ணி அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் பிளஸ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கான எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது டிட்லா பர்சன் ஹூ கேன் டெஸ்டிஃபை அபௌட் யூ, அதாவது இது வந்து பார்த்தா கீழ இருக்க இன்ஃபர்மேஷன். சோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஓவரால் மார்க் ஷீட் மற்றும் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட், அப்புறம் டிசி, இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரே பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆக நீங்க வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க, சிஓ கான்செப்ட் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி இதை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா 2 பேர் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்காகனா
அதாவது உங்களுடைய நன்னடத்தை நன்மதிப்பு ஆகியவற்றை குறித்து சான்றளிக்கக்கூடிய ஏதாச்சும் ரெண்டு பேருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கேட்டிருக்காங்க. டீடைல்ஸ் ஆஃப் பர்சன் who can testify about you. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க 2% இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து உங்களை பத்தி யாராச்சும் 2 பேர்கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்கணும், உங்களை பத்தி ஏதாச்சும் கேட்கணும், அந்த டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுத்தா போதுமானது. இது யாரா இருக்குன்னா உங்க ரிலேட்டிவ் மற்றும் உங்களுடைய சொந்தக்காரங்க யாருமே இருக்கக்கூடாது. இவங்களை தவிர்த்து மீதி யாராச்சும் 2% இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வந்து கேட்டிருக்காங்க. நீங்க தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ பெயர்ல போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் நேம் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்து என்ன ஒர்க் பண்றாங்க, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி அந்த ஒர்க் என்ன, அவர் என்ன ஒர்க் பண்றாரோ அந்த ஒர்க் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவர் மொபைல் நம்பர் என்ன, அவர் அட்ரஸ் என்ன கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ரெண்ட் நேம் கொடுத்துட்டு அவர் என்ன ஒர்க் பண்றாரு, அவர் மொபைல் நம்பர் என்ன, அவர் அட்ரஸ் என்னதை ஃபில் பண்ணிட்டு சிலமே தெளிவா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல கொடுத்திருக்க எல்லா டிக்ளரேஷனுமே நீங்க தெளிவா வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லா செக் பாக்ஸ்லயுமே நீங்க இந்த மாதிரி வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். டிக் பண்ண மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ உங்களுக்கான டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு சோ எல்லாத்துக்குமே கரெக்டா நீங்க வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. முழுக்க ஒரு டிக்ளரேஷனுக்கான பேஜா தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, சிலமே நீங்க கரெக்டா வந்து படிச்சு பார்த்துட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. டிக்ளரேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கான ப்ரிவியூ பேஜுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. சோ நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். இப்போ இதுல கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. சோ உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். உங்களுக்கு வந்து பார்த்து இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ கரெக்டா இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. சோ எல்லாமே கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓபன் ஆகும். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. பட் பேமெண்ட் வந்து பார்த்தா பெண்டிங் காமி, நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி அவங்க எல்லாமே பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சிஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. சோ சலான் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு சலான் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து காமிக்கல, ஒன்லி சலான் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சலானை நீங்க வந்து பார்த்தா அப்படியே வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டவுன்லோட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க பேங்க்ல நீங்க வந்து கொடுங்க. சோ இந்தியன் பேங்க்ல போய் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தா உங்களுக்கு சலான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, சோ உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன, 2 பதவிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். சோ அதன் காரணமாக எனக்கு வந்து 1000 ரூபீஸ் காமிக்குது. ஒரு பதவிக்கு அப்ளை பண்ண 500 வந்து காமிக்கும். இந்த மாதிரி நீங்க எத்தனை பதவிக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் வந்து காமிக்க போகுது. ஓகே, அது மட்டும் இல்லாம பேங்கிங் சார்ஜா வந்து 10 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா சலான் தான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து காமிக்கல. சோ இது அப்படியே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வந்து கொடுத்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தா சலான் நம்பர் எல்லாமே கொடுத்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க அப்படியே எடுத்து ஆன்லைன்ல நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இத வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. சோ நீங்க பேக் போயிட்டு நீங்க வியூ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க சலான் மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணதுக்கான அர்த்தமா வரும். இதுல போயிட்டு அப்லோட் சலான் இருக்கு பாருங்க, அப்லோட் பேஜ் சலான் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ இதுல உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. சோ நீங்க எவ்வளவு வந்து பேமெண்ட் பண்ணீங்க, அதுக்கான சலான் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் எந்த பேங்க்ல பேமெண்ட் பண்ணீங்க, எந்த பிரான்ச்ல பே பண்ணீங்க, சலான்கான தேதி என்ன, எப்ப சலான் பேமெண்ட் பண்ணீங்க, அதுக்கான சலானை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ஃபுல்லாவே வந்து சப்மிட் ஆயிடும். ஃபைனலா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா நீங்க பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு போதுமான இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணது அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.